So friends, இப்போ நம்ம பார்க்க போறது DI number 15. So friends, DI number 15ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைன் சார்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அது கீழ ஒரு பை சார்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. So லைன் சார்ட்ல என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா income of the family. அந்த ஃபேமிலிக்கு கிடைச்ச income எவ்வளவு வருஷத்துக்குன்னு பாத்தீங்கன்னா 1970 ல இருந்து 2010 வரைக்கும் அவங்க ஃபேமிலி வாங்குன இன்கம்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுவும் கிராஜுவலா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. 1970 ல 45000 இருந்தது. So 2010 ல பாத்தீங்கன்னா 3 lakh ஆயிடுச்சு salary, right? Okay. So friends, கீழ ஒரு பை சார்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ பை சார்ட்ல எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க வாங்குற சம்பளத்துல என்ன அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு கொடுத்திருக்காங்க. எஜுகேஷன், டிரான்ஸ்போர்ட், ஃபுட், கிளாத்ஸ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க, ரைட்? சோ फ्रेंड्स, கம்ப்ளீட்டா இந்த சார்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி ஃபேமிலி, ரைட்? ஓகே. சோ फ्रेंड्स, இத பேஸ் பண்ணி ஒரு 5 டிஃபரண்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ 5 क्वेश्चन நம்ம இப்ப பார்க்கலாம். சோ क्वेश्चन நம்பர் 1, what is the percentage increase in the income of the family from the year 1980 to 2010? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபேமிலியில் இன்கமில் எவ்வளோ இயருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த இயர் ஸ்டார்டிங் இயர் வந்து 1980 to 2010. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு கான்செப்ட் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வாட் பர்சன்டேஜ் மோரு, வாட் பர்சன்டேஜ் லெஸ்ஸு, அதே மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸு, பர்சன்டேஜ் டிக்ரீஸ், இந்த 5 கான்செப்ட் உங்கள் கொஸ்டினில் இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா percentage increase அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க, percentage increase. so friends, percentage increase அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் இன்டூ 100. இவங்க கம்ப்ளீட்டாக எதை பற்றி பேசுகிறாங்கன்னா இந்த இயரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்லலாம்னா ஃபைனல் இயர் மைனஸ் இனிஷியல் இயர் டிவைடட் பை இனிஷியல் இயர் into 100. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ ஃபைனல் இயர் அப்படிங்கிறது என்னது, இனிஷியல் இயர் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இன்கம் ஆஃப் த ஃபேமிலி ஃப்ரம் த இயர்னா 1980 இருந்து 2010 வரைக்கும். அப்போ ஃபைனல் இயர் என்னன்னு கேட்டிங்கன்னா 2010, இனிஷியல் எதுன்னு கேட்டிங்கன்னா 1980. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 2010ல் இன்கம் ஆஃப் அ ஃபேமிலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 lakh கொடுத்துருக்காங்க பாருங்கள் லைன் சார்ட்டில். ஸோ 3 lakhங்கிறது 2010ல் இன்கம் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கிறது 3 lakh மைனஸ் ஆஃப் இனிஷியல் இயர்னா ஸ்டார்டிங் இயர் வந்து 1980. ஸோ 1980ல் பார்த்தீங்கன்னா 60,000 டிவைடட் பை இனிஷியல் இயருங்கிறது 60,000 into 100. So friends, 3 lakhs minus 60,000 பண்ணிங்கன்னா 2,40,000. So friends, 2,40,000 divided by 60,000 into 100. So friends, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 times கேன்சல் ஆகும். So 4 into 100ங்கிறது 400. So friends, ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் 400%, ரைட்? 400%ங்கிறது ஆப்ஷன் நம்பர் A தான் உங்களோட ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் பாசிட்டிவில் கிடைக்கும், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்கும். பட் ஃபார்முலா ரெண்டுத்துக்குமே ஒன்று தான், ரைட்? இன்க்ரீஸ்னால் ஆன்சர் பாசிட்டிவில் வந்திருக்கு பாருங்க, ப்ளஸ் 400. இதுவே பர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் 400 வந்திருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் புதுசாக படிக்கிறீங்கன்னா உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், அதே மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ், பாப்புலேஷன் டிக்ரீஸ், அந்த இடத்துல இந்த ஃபார்முலா அதிகமாக தேவைப்படும். Question number 2. So in the year 2010, the amount spent on food is divided into 3 such a way that amount spent on A is twice that of B and the amount spent on B is 1/3 of C. So what is the amount spent on A? So friends, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா in the year 2010 the amount spent on food is divided into 3. ஸோ 2010ல் அவங்க எவ்வளோ ஃபுட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்களோ அதை 3 டிவைட் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் அது எவ்வளோன்னு பார்க்கலாம். 2010ல் மொத்தம் ஃபேமிலியோட இன்கம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3 lakh. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 lakh வந்து ஃபுட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 25%. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 25%ங்கிறது 1/4. ஸோ இதுக்கு 1/4ங்கிறது 75,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக என்ன சொல்லலாம்னா 2010ல் அவங்க ஸ்பெண்ட் பண்ணது ஃபுட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,000 இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ரைட்? இந்த செலவு பண்ண 75,000 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, இஸ் டிவைடட் இன்டூ 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ABCன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்டுங்கிறது 75,000 இஸ் டிவைடட் இன்டூ 3. இந்த 75,000 3 பங்கை டிவைட் பண்ணியிருக்காங்க. இப்படி 3 பங்கை டிவைட் பண்ணி இந்த 75,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு A என்னன்னு பார்த்தீங்கன்னா the amount spent on A is twice that of B. So A க்கு ஸ்பெண்ட் பண்ணது வந்து 2 times of B ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி the amount spent on B is 1/3 of C. So B வந்து பாத்தீங்கன்னா 1/3 of C. பட் அவங்க கேக்குறது what is the amount that is spent on A? So A க்கு வந்து அவன் எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான் அப்படின்னு கேக்குறாங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான கொஷனில் எப்போதும் இந்த ஏபிசி அப்படிங்கிறத மூணுத்தையுமே ஏதாவது ஒரு சிங்கிள் டேர்மாக மாற்றிடுங்க. எல்லாமே ஏஏஏ இல்லை எல்லாமே பிபிபி இல்லை சிசிசி அப்படி மாற்றிட்டிங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும்னா நம்மளுக்கு 1/c. ஆல்ரெடி இங்கே சி இருக்குது, பிக்கு பதிலாக 1/3c போடுவோம், இங்கே 1/3c போட்டுருவோம். ஸோ இதுவும் சியாக மாறிடுச்சு. பட் இப்போ ஏவையே நான் சியாக மாற்றிட்டேன்னா எல்லா எக்ஸ்பிரஷனுமே சியாக மாறிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஏ என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா 2 times of b, ரைட்? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 times of b என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 of c. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2/3c. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது பி வந்து 1/3c, ஏ வந்து 2/3c. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு 2/3c, b இஸ் ஈக்குவல் டு 1/3c, ஆல்ரெடி இங்கே c இருக்குது, இஸ் ஈக்குவல்ஸ் டு 75,000. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக அதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3 LCM. ஸோ இங்கே 2c இருக்குது, இங்கே 1c இருக்கும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3c இருக்கும், இஸ் ஈக்குவல்ஸ் டு 75,000. ஸோ 3, 4, 5, 6c இஸ் ஈக்குவல் டு 75,000. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து 6c வரும், டிவைடட் பை 3 வரும், அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2c. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2c இஸ் ஈக்குவல்ஸ் டு 75,000 கிடைக்கும். ஸோ c இஸ் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 37,500. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் சியில் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 37,500. பட் நம்மளோட டார்கெட் என்னது? அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ஏக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2/3cன்னு தெரியும். ஸோ 2/3 இன்டூ சி. ஸோ 2/3 சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 37,500. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 37,500 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3s are 3, 2 3s are 6, 5 3s are 15. ஸோ 12,500 இன்டூ 2 அப்படி பண்ணிங்கன்னா 25,000, ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஏ எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏக்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 25,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஷின் ரொம்ப ஈஸி, சால்வ் பண்ணுறது ஈஸி தான், பட் நீங்கள் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ 2010 ஃபுட்டுக்கு செலவு பண்ண அமௌண்ட்டை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஏ, பி அண்ட் சி. ஸோ ஏக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு 2x b, பிக்கு ஸ்பெண்ட் பண்ணது 1/3 times of c. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனில் எல்லாத்தையுமே ஒரே டேர்மாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இங்கே சி இருக்குது அப்படியே வச்சாச்சு, b வந்து 1/3cன்னு தெரியும். ஸோ ரெண்டுமே சியாக இருக்கிறனால ஏவையும் சி டேர்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஏ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா 2 of b. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 1/3c. ஸோ பிக்கு பதிலாக 1/3c போட்டிங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2/3c. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸ்பிரஷனை சிக்கு மாற்றிட்டேன். ஸோ ஃபைனலாக அமௌண்ட் சிக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 37,500. பட் நம்மளோட டார்கெட் ஏக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 2/3c, சியோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 37,500. ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்கிறது 25,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் சி, 25,000 தான் நம்மளோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. So what is the difference between the total amount that is spent on rental to the amount of clothing? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸோ த டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரெண்டல். ஸோ ரெண்டலுக்கு டோட்டலாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அமௌண்ட் டு கிளாத்திங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிளாத்திங்க்கும் ரெண்டலுக்கும் எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். எந்த இயருமே அவங்க கொடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1970 2010 வரைக்கும் எல்லாத்துக்குமே நீங்கள் எவ்வளோ ரெண்டல் செலவு பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி கிளாத்திங் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி வர ஆன்சருக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப லென்த்தி ப்ரொசீஜர். கரெக்டாக நார்மலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 1970க்கு எவ்வளோ ரெண்டல் கண்டுபிடிக்கணும், 1980க்கு எவ்வளோ ரெண்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மெத்தட்லாம் உங்கள் எக்ஸாம்ஸில் ஃபாலோ பண்ணாதீங்க. எப்போதும் ரெண்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 33%. அதே மாதிரி கிளாத்திங் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14%. டேரெக்டாக இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 19% தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ 19% ஆஃப் டோட்டல் இன்கம்னு சொல்லலாம். டோட்டல் இன்கம்னா எல்லா வருஷத்துக்கும் சேர்த்து. இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே டோட்டலாக எவ்வளோ வருஷம் கொடுத்துருக்காங்களோ அந்த கம்ப்ளீட்டாக எல்லா இன்கமையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 2010 வந்து 3 lakh, 2000 வந்து 1,50,000. ஸோ 3 lakh + 1,50,000ங்கிறது 4,50,000. ஸோ 4,50,000 + 90,000ங்கிறது 5,40,000. ஸோ 5,40,000 + 60,000ங்கிறது 6 lakh. 6 lakh + 45,000ங்கிறது 6,45,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 19% ஆஃப் 6,45,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 19 / 100 × 6,45,000.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க 2 0 இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 645 into 19. ஸோ 645 into 19. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 9 into 5ங்கிறது 45, ரிமைண்டர் 4. ஸோ 9 4s are 36, 36 plus 4ங்கிறது 40, ரிமைண்டர் 4. ஸோ 9 6 are 54, 54 plus 4ங்கிறது 58, ரைட்? ஸோ 58. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5 4, ஐ திங்க் 5. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ எப்போதும் லாஸ்ட்டு 3 டிஜிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஸோ லாஸ்ட்டு 3 டிஜிட் என்னவாக இருக்குன்னா 550 இருக்கணும். ஸோ இங்கே 550 இல்லை, 550 இல்லை, இங்கேயும் 550 இல்லை. ஆப்ஷன் நம்பர் ஏல பார்த்தீங்கன்னா 550 இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா ஆப்ஷன் நம்பர் ஏ தான் உங்களோட ஆன்சர்னு சொல்லிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துல இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா தனித்தனியாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6,45,000. அவங்க சொல்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் 19%. ஸோ 19% ஆஃப் டோட்டல் இன்கம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 1,22,550.